க்ரூட் ஆயிலில் வந்து பல க்ரூடு கெமிக்கல்ஸ் இருக்கும். உதாரணமாக அதிகமாக எனக்கு சொன்னாங்க சல்ஃபர் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓ பட்டவன் கல்லே படும், கெட்டவன் குடியை கெடுன்ற கதையா. ஏரிக்குள்ளே வீடு கட்டிக்கிறேன், லேக் வியூ அப்பார்ட்மெண்ட். அது இப்போ லேக்கை பார்த்தா நான் எந்த கோயிலுக்கு போனால் அந்த ஸ்தலத்தில் வந்து ஒரு நாள் தங்கணும். 2024 எப்படி இருக்கும்? அதிகமான ஒரு மழை இருக்கும், ரெயின் மீண்டும் வரும். மீண்டும் நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த சித்தர்கள், ஆன்மீக பெரியவர்கள், ரிஷிகள் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போனது இன்னும் இருக்குது. வணக்கம். ஜிவி கம்யூனிகேஷன் சார்பாக மற்றும் ஒரு பதிவு உங்களோட இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து நம்ம இந்த புயலுக்கு அப்புறம், மிக்சாங் புயலுக்கு அப்புறம் நம்ம வந்து திரு ராஜ்குமார் சாரோட இணைக்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் மிஸ்டர் பிபி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார், நன்றி சார். சூப்பர். புயல்லாம் நல்லபடியாக போச்சா? புயல் நல்லபடியாக போச்சா? வேறு வழி இல்லை சார், அப்படியே சொல்லணும். ஒரு புயலுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் மீண்டு அதுலேருந்து வந்திருக்கோம். உங்களையும் பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து. ஆமாம். ஸோ அதான் நீங்கள் கூப்பிட்டோன்னே நான் மற்ற அலுவலர்களை தள்ளி வச்சுட்டு ஓடி வந்தேன். சொல்லுங்கள், அவங்களுக்கு புயல் மற்றும் எதாவது அதை பற்றி தான் இருக்கு. இது ஒரு கலந்த ஒரு பதிவு சார். எல்லாம் நிறைய விஷயங்கள் பேசலாம். கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக போகலாம். சொல்லுங்கள், மக்களுக்கு எது பயன்படுத்த பண்ணாமல். இப்போது என்னென்ன சார், கடந்த ஒரு 3-4 நாளாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு சார். சென்னை ஓட்டி இந்த சிபிசிஎல் அந்த க்ரூட் ஆயில் கலப்பு நடந்து அது நிறைய பேரோட வாழ்வாதாரங்களை பாதிச்சிருக்கு. அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். ஏன்னா இப்போ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அது ஆக்சுவலாக. ஆமாம், இது வந்து ஒரு மிக முக்கியமான ரொம்ப முக்கியமான இப்போ ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி பட்டவன் கல்லே படும், கெட்டவன் குடியை கெடுன்ற கதையா. மழையில் கஷ்டப்பட்டு அந்த வட சென்னை மக்கள் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு இருக்கும்போது அரசாங்கம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய உதவிகள்லாம் செஞ்சுட்டு காப்பாற்றணும்னு ஒரு அரசு இயந்திரம் பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிற காலகட்டத்தில் இந்த சிபிசிஎல்லேருந்து க்ரூட் ஆயில் வந்து அந்த பல மீனவ சமுதாயங்கள் மற்றும் பொதுமக்கள் இருக்கக்கூடிய அந்த என்டையர் ஏரியா சிபிசிஎல் டு எண்ணூர் முகத்துவாரம் வரைக்கும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஆமாம். அதாவது அதை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணி பல சோஷியல் மீடியாவில் பார்க்குறது ஒன்று. நான் நேராக போய் பார்த்தோம். ஓ, நீங்கள் சம்பவ இடத்துக்கு போகணும். போகும்போது அது வந்து ஒரு ஸ்மெல். அது வந்து க்ரூட் ஆயில், நாட் ரிஃபைன்ட் ஆயில். க்ரூட் ஆயிலில் வந்து பல க்ரூடு கெமிக்கல்ஸ் இருக்கும். உதாரணமாக அதிகமாக எனக்கு சொன்னாங்க சல்ஃபர் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓ, தண்ணியில் மிதந்துட்டுருக்கு, குடி தண்ணீர் கிடைக்கல. குடி தண்ணீர் கெடுத்துன்னு போகலான்னு ஒருத்தன் போனான்னா அவ்வளோ மேலெல்லாம் ஆயில் ஒட்டிக்குது. புரிஞ்சிட்டிங்களா? இப்படி வீடு எல்லாமே வந்து மக்கள் வந்து புயலை விட அதிகமாக பாதிக்கப்படுறது இந்த க்ரூட் ஆயில் லீக்கேஜ் தான். ஓகே. இது வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு மனிதனோட பார்வையில் பார்த்தீங்கன்னா, இது போபால் ட்ராஜடிக்கு அப்புறம் ஏற்பட்ட ஒரு மைனர் போபால் ட்ராஜடி மாதிரி. ஓ, புரிஞ்சுங்களா? இது அதில் வந்து அநேகமாக நிறைய பேர் இறந்துட்டாங்க. இதில் அது இறப்பு இல்லைன்றதை தவிர மன உளைச்சலும் பயமும் வந்து இன்னும் அவங்களுக்கு அடங்கவே இல்லை. ஆமாம். அது மீனவர்களுக்கு ஒரே ஒரு ஆதாரம் தான். அந்த ஆதாரம் என்னென்னு கேட்டால் மீன் பிடிக்க தொழில் தான். இப்போ மீன் பிடிக்க அவங்க போக முடியாது. அதான் சார், இதை ஒட்டி இப்போ உங்களுக்கு பப்ளிக்குன்னு இருக்கிற ஏதாவது கிளைம் மாதிரியான விஷயம் இல்லை. இது நீங்கள் இந்த பதிவு வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு. சிபிசிஎல் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ஒரு 65-60 ஆரம்பிக்க 1960s ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி. முன்னாடி இருந்தது வந்து எம்ஆர்எல் அப்படின்னு இருந்துச்சு, மெட்ராஸ் ரிஃபைனரிஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து சென்னை பெட்ரோகெமிக்கல் கார்பரேஷன் பண்ணேன். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்புங்கிற முறைகளை பற்றியோ இல்லை பாதுகாப்பு நெறிகளை பற்றியோ நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்குது. இது முதல் டைமாக நடந்திருக்கு. தமிழக அரசோட பசுமை தீர்ப்பாயமே ஒத்துக்கிட்டாங்க, கண்டுபிடிச்சி இது இங்கேருந்து தான் லீக் ஆகிருக்குன்றது. ஸோ அவங்க வந்து தே கேனாட் டினை தேர் மிஸ்டேக் அட் தே கேன் டினை தேர் லைபிலிட்டி. இப்போது பப்ளிக்கு இப்போ நிறைய நஷ்டம் ஏற்பட்டிருக்கும், பலவிதமான நஷ்டங்கள். ப்ராப்பர்ட்டி டேமேஜாக இருக்கும், ஹெல்த் டேமேஜாக இருக்கும், வாழ்வாதாரம் டேமேஜாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் மிஸ்டர் பிபி. அவங்க பப்ளிக் லைபிலிட்டி இன்சூரன்ஸ்னு ஒன்று எடுத்திருப்பாங்க. பப்ளிக் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ஒரு ஆக்ட் பாலிசி. அது ஓகே, புரிஞ்சுங்களா? அது ஒரு ஆக்ட் பாலிசி கவர்மெண்ட்டு கொடுத்து. எப்படி
உங்களுடைய வாகனத்தை நீங்கள் ரோட்டில் எடுத்துன்னு போனால் மினிமம் தேர்ட் பார்ட்டி பாலிசின்னு ஒன்று இருக்கணும். என்ன ஆக்ட் பாலிசின்னு ஒன்று அது இருக்கணும். அதுதான் வாகனத்தை எடுத்துன்னு போக முடியும். நீங்கள் என்ன மாதிரி வாகனம் வச்சுருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் வரதெல்லாம் அடிஷ்னலாக நீங்கள் போட்டுக்கிற இன்சூரன்ஸ் தான். அதெல்லாம் இந்த ஆக்ட் பாலிசி அவங்க கண்டிப்பாக எடுத்துருப்பாங்க. எடுத்திருந்தால் தான் அந்த கம்பெனி இயங்கவே முடியும். அரசே அனுமதி கொடுக்கும். ஸோ அந்த ஆக்ட் பாலிசி இருக்கிறதுனால பப்ளிக் வந்து தன்னோட டேமேஜ் என்னென்னு கிளைம் பண்ணாங்கன்னா சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிகள் அதை ஆராய்ந்து அவர்களுக்கு கிளைம் கொடுக்கும். பப்ளிக் போய் அணுகணுன்றீங்க? பப்ளிக் போய் அணுக வேண்டியதில்லை. இந்த இடத்துல நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இது என்னுடைய அட்ரஸ்ஸு, இது இந்த ஃபோட்டோ, இது ஓகே. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிறேன். நீங்கள் அங்கே குடியிருக்கீங்க. ஓகே. உங்கள் வீட்டில் இருக்க எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. நீங்கள் போய் சிபிசிஎல் வாசலில் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. ஒரு கிளைம் லெட்டர், கிளைம் நோட்டீஸ் அனுப்பிச்சிங்கனாலே போதும். ஓகே. என் பெயர் இது, என் குடும்பம் இங்கே இருக்குது, அதுக்கான ஆதாரத்தைங்கிறது ஃபோட்டோகிராஃபி இணைத்துள்ளேன், எனக்கு இவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டுருக்குதுன்னா அவங்க அதுக்கு உண்டான சர்வேயரை அசஸரை பார்த்து போட்டு அனுப்பிச்சு கிளைம் கொடுத்து ஆகணும். இது ஒரு ஆறுதலுக்குரிய விஷயம் இல்லை. ஆறுதலில் இதுதான் சட்டம். ஓகே. ஆறுதல் அடுத்தது இந்த சட்டம். இந்த சட்டத்துக்கு அவன் கட்டுப்பட்டு தான் நடத்த முடியும். அப்படி இல்லைன்னா மரியாதைக்குரிய நீதிமன்றங்கள் தலையிட்டு அதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுத்தான் ஆகணும். அதான் அடுத்தது. இது கனமாக எளிய முறையில் பொதுவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். ரொம்ப சரி. இது இப்போது இதே புயலை ஒட்டி, இதே ஃப்ளட்டை ஒட்டி இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து பைக்கோ இல்லை காரோ நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஃப்ளட்டு வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு, அப்புறம் அதில் சேதமாயிருச்சு, இல்லை அதுக்காக வந்தது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு ஏதாவது கிளைம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும் சார்? உங்கள் பாலிசி வந்து காம்ப்ரஹென்சிவ் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிசி இருந்தால் ஏன்னா இன்றைக்கு காலகட்டத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய வாகனங்கள் எல்லாமே யாராவது ஒருத்தர் ஃபைனான்சியல் பண்ணி தான் கொடுக்குறாரு. ஒரு பேங்க் மோஸ்ட்லி 98% செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினோம்னா கூட ஒரு பேங்க்கில் பார்த்து தான் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க பாலிசி எடுத்துருப்பாங்க, நீங்களும் எடுத்திருப்பீங்க. அந்த பாலிசி இருந்ததுன்னா நீங்கள் போய் சாதாரணமாக கிளைம் பண்ணலாம். ஃப்ளண்டுக்கு என்ன டேமேஜ்னு ஆத்தரைஸ் ரியல்கிட்ட விட்டிங்கன்னா இப்போல்லாம் கேஷ்லெஸ்ஸே வந்துடுச்சு சார். இப்போது கிட்டத்தட்ட 70-80% பாலிசிகள் கேஷ்லெஸ்ஸு. நீங்கள் ஃபோன் பண்ணால் அவர் வந்து கார் எடுத்துன்னு போய் ரிப்பேர் பண்ணி எத்தனை திருப்பி கொடுத்துருவார். முடியலன்னா டோட்டல் டேமேஜ் பண்ணி கொடுத்துருவார், டோட்டல் டேமேஜ் லாஸ் கொடுத்துருவார். ஓகே. சப்போஸ் போன வருஷம் நீங்கள் ஒரு கார் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டயட்டா இன்னோவா வாங்கியிருக்கீங்க, ஒரு 27 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. இப்போ நீ சுத்தமாக அது படத்தில் காமிக்கிற மாதிரி ஃபுல்லாக போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. அது 27 லட்ச ரூபாய்க்கு வந்தோன்னா ஆன் ரோடில் என்ன ஒரு 26 லட்ச ரூபாய்க்கு இன்சூர் பண்ணியிருப்பாங்க. அப்படி 26 லட்சம் உங்களுக்கு கொடுக்கலாம். இன்சூர்டு டிக்ளர்டு வேல்யூன்னு பேர், IDVன்னு பேர் இருக்குது. சர்வேயர் வந்து இந்த மாதிரி இனிமேல் இந்த வண்டி வந்து கொஞ்சம் கூட விலைக்கு ஆகாது அப்படின்னா அந்த ஸ்கிராப் என்ன வேல்யூவோ அதுக்கு ஒரு அமௌண்ட்டை கழிச்சிட்டு உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவாங்க. உங்கள் சொந்த பணமாக ஃபுல் பணம் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா, ஒருவேளை பேங்க்குக்கு வாங்கியிருந்தீங்கன்னா பேங்க்குக்கு செட்டில் பண்ணுவோம். பேங்க் செட்டில் சரி, நம்ம கடல் நீங்கள் புது வண்டி வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே சார். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தண்ணி போயிடுச்சு. அதே மாதிரி சில ஆஃபீஸ் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்திருக்கும், இல்லை சில இடத்துல வந்து மழையினால் மற்ற சில பாதிப்புகள் ஆஃபீஸுக்கு நடந்திருக்கும். மழையினால் எலக்ட்ரிசிட்டி போயிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு அவங்க ஏசி டேமேஜ் ஆகிருக்கலாம், இல்லை எக்யூப்மெண்ட்ஸ் வீணாக போயிருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லா ஆஃபீஸும் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு கிடைச்ச தகவல் வரைக்கும் எல்லா ஆஃபீஸும் கிட்டத்தட்ட ஒரு 5% ஆஃபீஸில் தவிர மற்ற எல்லாமே இன்சூர் பண்ணியிருக்காங்க. ஓகே. என்ன சிறப்பு முகாம்கள் போட்டு கிளைம் செட்டில் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே. ஸோ அதையும் துரிதமாக எல்லாம் பண்ணுறேன். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து புயலால் பாதிக்கப்படாத மாநிலங்களிலிருந்து சர்வேயர்கள் மற்றும் லாஸ் அசஸர்ஸ் எல்லாம் இங்கே வர வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா சென்னையில் இருக்கிற லாஸ் அசஸர்ஸ்க்கு சர்வேயர்னு சொல்லக்கூடிய இண்டிபெண்டன்ட் சர்வேயர் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா லோடு அதிகமாகிடும். கரெக்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா கம்பெனியும் மற்ற மாநிலங்கள்லேருந்து மற்ற இதுலேருந்துலாம் வர வச்சு எல்லாம் தங்கி பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் வந்து இது வந்து ஒரு எப்பொழுதுமே இழப்பீடு கிடைக்காததே நம்ம இந்திய மனப்பான்மை. ஆமாம், பெரும்பாலும் அது ஒரு மனநிலை தான். அந்த மனப்பான்மை வந்து கொஞ்சம் ஓல்டு ஜென்ரேஷனுக்கு அதிகமாக இருக்கும், யங் ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் இப்போ கம்மியாகிட்டு இருக்குது. நம்பிக்கை ஜாஸ்தி இருக்குன்ற. ஆமாம்மா, இன்னும் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமாம்மா, இல்லை இப்போலாம் அவங்களாம்
அது வந்து பாலிசி இருந்தால் உடனே மேக்ஸிமம் ஒரு 1 மந்த்துக்குள்ளே எல்லாம் ரெஸ்டோர் பண்ணி கொடுத்துருவான் இன்சூரன்ஸ் கிளைமில். ஓகே. இப்போ இதை ஒட்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ இந்த ஐடி காரிடார்னு சொல்லக்கூடிய அந்த ஓஎம்ஆர் ரோடு, அந்த இடத்துல பார்த்தோன்னா ஃப்ளட்டு வந்து அஃபெக்ட் ஆன விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. அதே மாதிரி வாட்டர் டிராஃபிக்கு இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடி காரிடார்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டு இந்த மாதிரி நேரத்தில் இன்னும் நிறைய சிக்கல் வந்து நம்ம ஐடி காரிடாரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பல பதிவுகளில் நான் நிறைய பேசியிருக்கேன். ஐடி காரிடாரில் வந்து பிளானிங் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் பாடியே ஒரு சில தவறுகள் பண்ணியிருப்பாங்கன்றது என்னோடய சொந்த கருத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இதை வந்து அரசு இயந்திரங்கள் பார்த்தா, அரசுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பார்த்தா இதை ஒத்துப்பாங்க. இப்போது ஒரு ரோடு இருக்குது, இந்த ரோடுக்கு நடுவில் ஒரு பெரிய மதில் சுவர் மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? மீடியன்னு சொல்லி. ஆமாம் மீடியன். இப்போது மழை பெஞ்சு வரணும், கிரேடியன்ட்டு பண்ணால் அந்த பக்கம் இந்த பக்கம் வரணும், இல்லை இந்த பக்கம் அந்த பக்கம் போகணும், தண்ணி போகணும். இதுதான் வந்து நேச்சுரல். நீங்கள் ஒரு இன்ஜினியர் தானே, உங்களுக்கு தெரியும். இந்த கிரேடியண்ட்டை கட் பண்ணிடுறாங்க, தடுத்துடுறாங்க. இது வந்து மழை வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் அப்படியே நின்றுட்டே இருக்குது. இந்த பக்கம் எந்த பக்கம் போகிறதும் தண்ணியே தவிக்குது, நம்மால் தண்ணியே தவிக்க விடுறான். இது கரெக்டான விஷயம். தண்ணி தவிக்குது. இதுக்கு நாங்கள் பல முறை சொல்லியிருக்கோம், இன்சூரன்ஸ் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம், நானே சொல்லியிருக்கேன். சார் அந்த மீடியன் கட்டுங்க, அந்த மீடியன் கீழே வந்து ஒரு 6 இன்ச்சு 8 இன்ச்சு ஹோல்ஸ் போட்டு விடுங்க, தண்ணி இப்படி போய்ட்டு இல்லை அப்படி போய்ட்டுன்னு சொன்னால் அது யாரும் காது கொடுத்து கேட்பதே இல்லை. நான் பல ஊரில் இருக்கக்கூடிய என்னுடைய சக நண்பர்கள் தான் கேட்டேன், அவங்கெல்லாம் வந்து சிரிக்கிறாங்க, உங்கள் ஊரில் தான் இப்போ இது மாதிரிலாம் நடக்கும் அப்படின்றாங்க. ஓகே. அதை சென்னை தாண்டி இருக்கிறது இல்லை பல நாட்டுகளில் வெளிநாட்டு. ஓகே. இங்கே வந்து இங்கே அன்றைக்கி நான் ஓஎம்ஆரில் வர்றேன், கிட்டத்தட்ட கழுத்தளவு தண்ணியிலலாம் பெண்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. இது ஒரே காரணம் ஒன்று தான். இப்போ வந்து சிஎம்ஆரால் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், சென்னை மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு தண்ணிக்கப்பட்ட விஷயம். அந்த மதில் சுவர் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் தண்ணி அப்படியே ஸ்விம்மிங் பூல் மாதிரி நிற்கிது. இது வந்து சர்தார் பட்டேல் ரோடு என்று சொல்லக்கூடிய ராஜ்பவன் கவர்னர் ஐயா போடக்கூடிய ரோட்லேயே இந்த பிரச்சனை தான். எல்லா இடத்துலையும் மீடியன் நீங்கள் பாருங்கள், ஒத்து பாருங்கள், நீங்கள் இந்த பதிவு போடுறதுக்கு முன்னாடி 2 அந்த விஷுவலில் போடும், போட்டிங்கன்னா தெரியும். நடு நம்ம பாகப்பிரிவினை மாதிரி பண்ணி வச்சுக்கிறோம் அரசாங்கம். அது ரொம்ப காங்கிரீட்லாம் போட்டு ரொம்ப பாலத்தை கூட அவ்வளோ ஸ்ட்ராங் கட்ட மாட்டாங்க, மீடியில் ஸ்ட்ராங் கட்டிக்கிறாங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து தண்ணி போகுது. இது வந்து அதை அகற்றணும், இல்லை தண்ணி போகிறதுக்கு வழி பண்ணணும். ஒரு சின்ன சொல்யூஷனால பெரிய பாதிப்பு. ஓகே. ஓஎம்ஆர் மட்டும் இல்லை, எல்லா ரோட்லையும் இந்த இருக்குது. அது ஏன்னா அது ஐடின்றதுனால அதுக்கான கூடுதல் கவனமும் அந்த ஒரு ஐடியில் வந்து என்ன கேட்டிங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கேன், அங்கே வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தண்ணி கார்பரேஷன் மெட்ரோ வாட்டர் வரது கிடையாது. ஆமாம், அதையுமே நான் கேட்கணும். அவங்க எப்படி தண்ணி எல்லாம் இப்போ தண்ணி டேங்கர்லாம் எடுத்துன்னு வராங்க, பெரிய மிகப்பெரிய டேங்கர்ஸ், ஜெய்ஜாண்டிக் டேங்கர்ஸ், 16 வீல் இப்போ 20 வீல் வச்சுன்னு வருது. அந்த டேங்கர் வந்து போன 10 நிமிஷத்தில் ஒரு கழிவு நீர் ஊர்தி போகுது. ஸோ குடி தண்ணீரும் சரி கழிவு நீரும் சரி வண்டிகளை நம்பி தான் இருக்குது. பில்டிங் வேணால் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், அந்த சென்டர் இந்த சென்டர், அது இது நம்ம அசண்டாஸ் அது இதெல்லாம் சொல்கிறாங்க. அடிப்படை வசதியான வந்து இந்த தண்ணியும் இது எடுக்கிறதுக்கு இப்போ தான் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மஷ்ரூம் க்ரோத்துன்னு நம்ம சொல்லுவோம். கடகடனுக்கு எல்லாம் கேட்கவே அந்த இடத்த இது பண்ணாங்க. இந்த அடிப்படை வசதிகளை பண்ணின ஒரு விஷயந்தான். இப்போ அடிப்படை வசதிகளை பண்ணி சென்னை மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் நல்லாயிருக்கும். ஏன் இப்போ நீங்கள் இருக்கிற சிஐடி காலனி இருக்குல்ல, சிட்டி சென்னை இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் சிஐடி காலனி இருக்குது, வெஸ்ட்டு சிஐடி காலனி இருக்குது. இங்கெல்லாம் போய் பாருங்களேன், இந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவன் அடிப்படை வசதிகளை பண்ண பிறகு தான் அலாட்மெண்ட்டை கொடுத்தாங்க. இது வந்து இது அடுத்த ஒரு இது நான் சொல்கிறேன், இந்த கேள்வியை தொடர்ந்து சொல்கிறேன். பிளானர்ஸ், டவுன் பிளானர்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. சென்னை மெட்ரோ சிஎம்டி மெட்ரோ டெவலப்மெண்ட் ஆகாது. டவுன் பிளானர்ஸ் தனியாக மெட்ரோ தனியாக இயங்குதானே எனக்கு ஒரு சந்தேகம். புரிஞ்சுங்களா? இவங்க 2 பேர் இணைந்து இப்போ ஒரு 10 மாடி கட்டடம் கேட்குறாங்க. இந்த இடத்துல என்னென்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு அவங்க பார்க்குறாங்களா இல்லையான்னு எனக்கு ஒரு டவுட்டு. வெள்ளம் வந்த பிறகு ஒரு பேரிடர் வந்த பிறகு நம்ம வந்து இது இங்கே கட்டிடக்கூடாது, இது இங்கே வச்சிடக்கூடாதுன்றது இது வந்து அபத்தமாக இருக்குது. ஆமாம். ஓகே. என்ன ஆனால் நீங்கள்
நான் அந்த துறையோடு இணைந்து நான் செயல்பட்டதுனால சொல்கிறேன். வெள்ளைக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில், ரெயின் கேட்ச்மெண்ட் ஏரியா, நல்லா கேட்டுங்க, ரெயின் கேட்ச்மெண்ட் ஏரியா. கேட்ச்மெண்ட் ஏரியா ஒரு ஏரியா பிடிச்சி வச்சுருக்காங்க, அவர் மார்க் பண்ணியிருக்காரு. ரெயின் ஸ்டோரேஜ் ஏரியா அவன் பண்ணிக்கிறாரு. ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? ட்ரெயின் ஆகணும். அந்த ட்ரெயினாக எங்கே போய் கலக்கணும் அப்படின்னா அந்த அந்த வாட்டர் கிரேடியன்ட் ஏரியான்னு பார்த்துருக்கோம். இப்போ 3 விஷயங்கள்லேயும் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆக்குப்பை பண்ணிடுறோம். ஏரிக்குள்ளே வீடு கட்டிக்கிறேன், லேக் வியூ அப்பார்ட்மெண்ட் அது இப்போ லேக்கை பார்த்தானே ஆகணும். ரிவர் வியூ அப்பார்ட்மெண்ட் பார்க்குறேன், ரிவர் வீட்டுக்குள்ளே போகுது, கஷ்டப்பட்டுலாம் பார்க்க வேணாம். இது வந்து பிளானிங், டவுன் பிளானிங் உடைய தப்பு தான். ரொம்ப ஊர்த்துக்கு வந்தேன். இப்போ பாம்பேயில் நீங்கள் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடிக்கடி. பாம்பேயில் வந்து ஜூன் ஜூலையில் ஒரு கேட் அண்ட் டாக்ஸ் மழை பெய்யும். பார்த்துருக்கேன், நானே பாம்பேயில் இருக்கும்போது பார்த்துருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 4 days தான். ட்ரெயின்லாம் போயிட்டுருக்கோம், தண்ணியில் மாந்துட்டு ட்ரெயின் போயிட்டுருக்கோம். நானும் ஆச்சரியப்பட்டு பார்ப்பேன். என்னன்னு கேட்டேன், அவங்க பியூட்டிஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துலேருந்தே பிளான் பண்ணியிருக்காங்க, அழகாக. அது என்ன எப்படி அவங்களுக்கு இயற்கை அமைஞ்சதுன்னு தெரில. எல்லா அடுக்கு, பயங்கரமான அடுக்குமாடி கட்டிடங்கள், எங்கேயுமே கரண்ட் நின்று பார்த்துக்கிட்டேன் நான். கரெக்ட். அதில் இது பிளானிங்கோட தப்பு தான். சொல்லுங்கள். ஓகே சார். இப்போது இதோட அப்படியே தொடர்ந்து பார்த்தோன்னா, இப்போ இந்த அரசு எந்திரம், இந்த ஃப்ளட்டு இந்த மாதிரி நேரத்தில் எப்படி வந்து செயல்பட்டாங்க, அவங்களோட ஒரு நடவடிக்கைலாம் எப்படி இருக்குது உங்கள் பார்வையில் கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படி இருந்துச்சு இந்த முறை? அரசு இயந்திரம் நல்லாவே செயல்பட்டேன்னு தான் நான் சொல்லுவேன் சார். என்னுடைய தனிப்பட்ட பார்வை மட்டும் இல்லை, பொதுமக்களோட கருத்து தான். அதாவது ட்ரெண்டிங் ஆனோம் சோஷியல் மீடியாவில். ஒரு நியூஸ் பேப்பர் வந்து பழைய தினத்தந்தி மாதிரி சதக்கென்ற குத்தினார், பதக்கென்ற குத்தினார், அது வரவில்லை இது வரவில்லைன்னு. பல ஏரியாவில் கரண்ட்டு நிற்கலை, புரிஞ்சுங்களா? பல ஏரியாவில் கரண்ட் நின்றவொன்னு குயிக்காக வந்துடுச்சு. அப்புறம் வந்து குடி தண்ணீர் இப்போ ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படலை. ஏன்னா ஸ்கூல் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு, அரசு இயந்திரம் ஒழுங்காக எவ்வளோ அதிகாரிகள் இறக்கியிருக்காங்க தமிழக அரசு, இறக்கியிருக்காங்க. இவ்வளோ கோடி மக்களுக்கு வந்து இந்த கேம்ப் நடத்தியிருக்காங்க. ஐடென்டிட்டி கார்டுக்கு நனைஞ்சு போனதுக்கெல்லாம் கேம்ப் நடத்திருக்கு, இப்போ நடந்துகிட்ருக்கு. அப்புறம் வந்து நிவாரணம் பணம் கொடுக்குறாங்க. இப்போ நிவாரணம் பணம் வந்து கொடுக்குறது வந்து பல ஆங்கிளில் நம்ம பார்த்தா தப்பாக பேசுவோம். ஆமாம், அதுவும் நம்ம உங்கள் கேள்வியில் இருந்தாலும் நான் இப்போயே சொல்லிடுறேன் அந்த கேள்வியை. இப்போது உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு நடுத்தர குடும்பம், நான் ஒரு நடுத்தர குடும்பம், ஒரு மேல்தட்டு குடும்பமாக கூட வச்சுக்கலாம். நம்ம ஒரு ஹோட்டலில் போய் தங்கிடுவோம், ஏதோ சொந்தக்காரங்க வீட்டில் போய் தங்கிடுவோம். ஏதோ சொந்தக்காரர் வந்து நம்மளை கூப்பிட்டுப்படுவார். ஒரு ஏழை எளிய மக்கள் என்ன பண்ணும், புரிஞ்சிங்களா? ஆனால் வேலைக்கும் போக முடியாது, வேலையும் கிடைக்காது. ஒரு வேலைக்காரி, ஒரு உதாரணமாக ஒரு டிரைவர், ஒரு வேலைக்காரம்மா 2 பேரை மட்டும் உதாரணமாக எடுத்துக்கலாமே. ஏன்னா ஒரு காய்கறி வியாபாரி உதாரணமாக எடுத்துக்கலாமே. இப்படி எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்கு 6000 ரூபான்றது ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டோம்னா 3 பேர் சாப்பிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இன்னொருத்தருக்கு ஒரு 6000 ரூபான்றது 10 நாளைக்கு சாப்பாடு போடும். தவறு இல்லை. இதை வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்கும்போது நான் சொன்ன ஒரே விஷயந்தான், பல நாடுகளில் நீங்கள் பாருங்கள், அமெரிக்காலேயே வெள்ளம் வந்தால் ரொட்டி கொடுக்குறான், போய் கீழே நின்று தான் வாங்கி சாப்பிட்றான். ஆஸ்திரேலியாவில் வெள்ளம் வந்து காட்டுத்தீ வந்தால் போய் நிற்கிறான். துபாயில் நடக்குது, அங்கேயும் நிற்கிறாங்க. சோகால்டு இஸ்ரேல் காமா வார் ஜோனில் ரொட்டி இதுக்கு போய் நிற்கிறான். நம்ம ஊரில் மட்டும் ஏன்ப்பா எதனா அரசாங்கம் உதவி செஞ்சால் நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க? என்ன உடனே நீங்கள் வரி பண்ணணுன்றீங்க? எத்தனை பேர் கரெக்டாக வரி கட்டுறீங்க? யோசிச்சு பாருங்கள். ஜிஎஸ்டி இவேஷன் எத்தனை வருது பாருங்கள் பேப்பரில். இப்போ அதையும் தாண்டி அரசு இயந்திரம் வந்து செயல்பட்டு இருக்கின்ற போது நம்ம கண்டிப்பாக ஒரு பையன் வந்து 60 மார்க் 70 மார்க் வாங்கினா உங்கள் பையனை பாராட்டுறீங்களா இல்லையா? பாராட்டுறீங்களா இல்லையா? கண்டிப்பாக. இந்த அரசு 80 மார்க் 85 மார்க்கு போடலாம். கட்சி கொடி சின்னம் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஜாதி மதமெல்லாம் பார்க்காது. தண்ணி பேரிடர் அதெல்லாம் பார்க்காது. கண்டிப்பாக பேரிடர் அதெல்லாம் பார்க்கல. இவர் என்ன ஜாதி, இவர் என்ன மதம், இவர் என்ன. அப்போ ஒரு சர்ச்சில் கொண்டு போய் அடைக்கலம் கொடுத்துருக்காங்க,
ஒரு இஸ்லாமிய மக்களை கொடுத்துருக்காங்க. அருமையான பதிவு நான் பார்த்தேன். கண்ணில் தண்ணியே வந்துச்சு எனக்கு. என்ன பண்ணியிருக்காங்க, கோயிலில் கொடுத்துருக்காங்க. ஒரு பெண்மணி ஹைதராபாத்லேருந்து வந்து ஒரு சின்ன குழந்தை, ஒரு பாப்பா 23 வயசு பாப்பா தான் எடுத்துன்னு வந்து தன் சம்பளத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து கூப்பிடுது. என்ன மாதிரி இளைஞர்கள்லாம் வாங்கன்னு சொல்லுது. கிரிட்டிசிசம் பண்ணுறதுன்றது வந்து ஒரு ஒரு விஷயந்தான் சார். அந்த காலத்தில் சுப்புடு ஒரு விமர்சகர் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கேன். அவர் யார் டான்ஸ் ஆடினாலும் சரி ஒரு தப்பு எழுதிடுவார். அப்புறம் ஒரு அம்மா கூப்பிட்டு நீ வந்து டான்ஸ் ஆடி பாருந்துச்சான், பரதநாட்டியம். அதுக்கப்புறம் அவர் சுப்புடு நிறுத்திட்டார். அது வந்து ஒருத்தரோட ஸ்டைல், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு கிரிட்டிசிசம் பண்ணுறது அது தப்பு. அது வந்து இது வரைக்கும் அரசியல் தான் அது செயல்பட்டுருக்கு. இன்னுமே கண்டிப்பாக நல்லாவே சரி பண்ணுவாங்க. ஏன்னா நான் பார்த்து வர்தா புயல் அப்படின்ற ஒரு புயலில் வந்து 10 நாள் கரண்ட் இல்லாத நானே இருந்திருக்கேன். ஆனால் டு பி வெரி ஃப்ராங்க் வித் யூ, 1 ஹவர் கூட எங்களுக்கெல்லாம் கரண்ட் போடல. அப்போ அதை பாராட்டணும் பாராட்டக்கூடாதா? கண்டிப்பாக. அப்போ சொல்லுங்கள். ஆமாம், அது சொல்லுங்கள். சார், இப்போ இந்த புயலை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். ஸோ இப்போ இந்த புயலை தாண்டி இது வந்து ஒரு கலந்த பதிவுன்றதுனால இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த சைபர் கிரைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அளவே இல்லாத ஒரு லெவலில் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குது. எதுக்காக அது நடக்குது, என்ன காரணம், அப்புறம் அது என்ன மெஷர்ஸு, அதை எப்படி தடுக்கிறது, இல்லை அது நிறைய விஷயங்கள் சார். இது சைபர் கிரைம்ன்றது இப்போ ரொம்ப சாதாரணமாச்சு. ஃபோன் பண்ணி சொன்னால் கூட அதை அக்செப்ட் பண்ணாத லெவலுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகின்னு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் அதை எப்படி, நீங்களே ஒரு பெரிய கம்ப்யூட்டரில் ஒரு பெரிய ஒரு இருந்தாலும் நீங்கள் வந்து கிரைம் லெவலில் நீங்கள் தான் சொல்லணும். ஓ, சைபரில் க்ரைம்னா எனக்கு தெரியுதுங்களா சார்? இது என்னென்னு கேட்டிங்கன்னா, கத்தியின்றி ரத்தமின்றி சம்பாதிக்கிறது. பூட்டை உடைக்க வேணாம், புரிஞ்சிங்களா? கஷ்டப்பட்டு முகமூடியெல்லாம் போட்டு போக வேணாம். போலீஸ்கார் பாப்பார் வைப்பாருன்ற கதைலாம் ஒன்றும் கிடையாது. இந்த ரூம்குள்ளே உட்காந்துட்டு அழகாக நீங்கள் நானுங்களே கதையை முடிச்சுட்டு போயிடலாம். என்ன இப்படி ஒரு மேட்ரை யாராவது ஏமாந்தான் கிடச்சானா பணத்தை ட்ரா பண்ணிவிட்டு கீழே போய் இருக்கிற பேங்க்கில் ஏடிஎம்மில் பணத்தை போட்டு எடுத்துன்னு போயிட்டே இருக்கலாம். ஸோ எல்லாமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, கம்ப்யூட்டர் என்னமோ மனித மூளையோட ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு சாதனம் நினச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் படிச்சிருப்பீங்க, உங்கள் கம்ப்யூட்டர் நீங்கள் வெளிநாட்டெலாம் படிச்சிருப்பீங்க. 010101 இதுதானே பைனரி. என்ன இது என்ன சொல்லி யாருக்கு சொல்லி கொடுத்தா? மூளை தானே சொல்லி கொடுத்துச்சு. நம்ம ஊரில் இதில் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் போட்டு நீ இது விதமாக பேச சொல்கிற. பைத்தான்ற, ஆரக்கல்ன்ற, லினக்ஸ்ன்ற, இந்த பிளாட்ஃபார்ம்ன்ற, கேட்வேன்ற, அதுன்ற இதுன்ற புரியாத பேர்லாம் நீங்கள் தான் கொடுக்குறீங்க. புரிஞ்சுங்களா? உங்கள் ஓடிபி என்ன கம்ப்யூட்டர் வந்து 1ன்னு எடுத்துன்னு வருதா, இல்லை 5ன்னு எடுத்துன்னு வருதா, 7 அது வந்து ஒரு பைனரியாக தான் எடுத்துன்னு வருது. நான் பைனரியை டீகோட் பண்ணிட்டா என்ன ஆகுது? புரிஞ்சிங்களா? பைனரியை டீகோட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. என்ன சைபர் கிரைம் வந்து நடக்கிற காரணம் வந்து நிறைய வெப்ஸ், நிறைய ஆப்ஸு. அந்த ஆப் வந்து பல நாடுகள் தடை செய்யப்பட்ட ஆப்பெல்லாம் நம்ம நாட்டில் இருக்குது. புரிஞ்சுட்டிங்களா? ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். இல்லை, நான் சொல்ல வரேங்க. ஒரே ஃபோனில் பார்த்தீங்கன்னா அவருடைய கார்டு, அவருடைய ஃபேஸ்புக்கு, அவருடைய ட்விட்டரு, அவருடைய இன்ஸ்டாகிராமு, அவருடைய என்னென்ன லிங்க்டின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன், அது இப்படி எல்லாம் அவரை பற்றி ஜாதகத்தை ஃபுல்லாக ஏற்றிடுறாரு. கஷ்டப்பட்டு ஏற்றுறாரு. அதுக்கு ஒரு இமெயில் ஐடி கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து வச்சுறாரா. உலகம் ஃபுல்லாக வேறு பார்க்குறாங்க. அதே ஃபோனில் என்ன அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டை வச்சுக்கிறார், கிரெடிட் கார்டும் வச்சுக்கிறார். இந்த கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்ட பாஸ்வேர்டுலாம் வச்சுக்கிறார். ஃபோன் தொலைஞ்சிச்சின்னா கொஞ்சம் இருப்பா கண்டுபிடிச்சி கொடுக்கலான்றக்குள்ள அவனுக்கு 3 முறை ஹார்ட் அட்டாக் வந்துடும் போகுது. அது என்ன தான் அந்த ஃபோனில் இருக்குதுன்னு தெரில. புரிஞ்சுங்களா? இது வந்து மக்களாக பார்த்து திருந்தாத வரைக்கும் இப்போ சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா நீங்கள் நல்ல ஒரு சிறப்பான இன்ஜினியர். நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பேசுகிறீங்க சார், கரெக்டு சார். இந்த வாட்ஸ்அப் எப்படி சார், நீங்கள் நேராக உங்களுடைய மகனுக்கோ உங்களுடைய மனைவிக்கோ அமெரிக்காவில் இருக்குது, நீங்கள் நேராக வாட்ஸ்அப் நேராக அங்கே பேசுதா? ஒரு சர்வர் வழியாக போகுது. என்ன சர்வர் வழியாக போகுது? இங்கேருந்து டவர் வழியாக தானே போகுது. என்கிரிப்டன்னு சொன்னால் டீக்ரிப்ஷன் ஒன்று இருக்குல்ல,
இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இருக்குது. டீக்ரிப்ட் பண்ணி எடுத்துடுறான்ல அவன். இல்லை, பட் அது அவ்வளோ சுலபமான ஒரு விஷயமா இருக்கிறது கஷ்டம். சுலபமாக இல்லை அப்படின்னா பல நாட்டு தலைவர்கள் இன்றைக்கி வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு ஆகிடுவாங்க. அது மாதிரி நினச்சிக்காதீங்க. புரிஞ்சுங்களா? என்ன அதுதான் நம்மளோட நாட்டோட பாதுகாப்பே இன்னும் ஒரு கேள்விக்குறியாயிடும். நம்மளோட எதிரி நாடுகள், நம்மளோட எதிரிகள், உங்களோட எதிரி, என்னோட எதிரி எல்லாமே வாட்ஸ்அப்லேயே கதையை முடிச்சுட்டு போடுவோம். முடிஞ்சிச்சா? அதெல்லாம் நம்பாதீங்க. என்ன ஒரு வெப்புன்னு சொல்கிறீங்க, அப்புறம் டார்க் வெப்புன்னு ஒன்று சொல்கிறீங்க. கரெக்டாக? டார்க் வெப் இருக்கா? அதில் ஆயுதம் சப்ளை பண்ணுறான்றீங்க. அவருடைய என்ன டார்க் வெப்பு? அவனும் ஒரு சர்வர் ஒன்று வச்சிட்ருக்கிறான் இல்லையா? ஸோ சைபர் கிரைம் அதிகமாக இருக்க காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் நான் ஒரு பேப்பரில் படித்தேன். ஒரு முக்கியம், சென்னையிலேயே ஒரு பாவம் உங்களை மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெரிய சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி அமெரிக்காவில் கொண்டு போய் கொடுத்துருக்கிறார். அமெரிக்காவில் அந்த சாஃப்ட்வேர் ரொம்ப பெரிய அளவில் அதை பாராட்டி அவருக்கு 6 வருஷமாக நல்ல பிஸ்னஸ் பண்ணுகிறார். அவர் எம்ப்ளாயீஸை வச்சுருக்கார். அதில் 5 பேர் அறிவாளிங்க என்ன பண்ணுறாங்க, அவர் சாஃப்ட்வேர் திருட்டு மறுநாள் வந்து அவருக்கே ஆக்சஸ் கொடுக்க மாட்டேது. அவர் சாஃப்ட்வேர் கிளைண்ட்டெல்லாம் திருடிட்டாங்க அப்படின்னு. அதாவது அவங்களோட கிளைண்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. சாதாரணமாக நம்ம சென்னை சிட்டி போலீஸில் இருக்கிற சைபர் கிரைம் அஃபீஷியல்ஸு இவங்க தான் பிடிச்சி கொடுத்தாங்க. புரிஞ்சுங்களா? இது வந்து நம்ம வந்து ஒரு ஃபோனில் இவ்வளோ விஷயங்கள் வச்சக்கூடாது, ஒரு கம்ப்யூட்டரில் இவ்வளோ விஷயங்கள் வச்சக்கூடாது. தேவையில்லாத ஒரு ஏரியாக்களில் போய் நம்ம வந்து அந்த இதை பார்க்கக்கூடாது. நிறைய ஆப்ஸ் இருக்குது சார். இப்போது ட்ரூ காலர்னு ஒரு ஆப் இருக்குது, அதை தாண்டி கால் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது. நம்ம நிறைய இன்டர்நேஷ்னல் லெவலில் சூப்பர் நல்ல ஆப்பெல்லாம் இருக்குது. அதுவே ஸ்பேம் எதுன்னு கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லிவிடுது. அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணும். உங்களுக்கு தெரியும் ஃபயர் வால்ஸு நிறையா இருக்குது, அதெல்லாம் பண்ணலாம். சந்தேகப்பட்டீங்கன்னா உடனடியே நீங்கள் இன்டர்நெட் ப்ரோட்டோக்காலை மாற்றிடணும். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் வந்து காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டில், ஒரு ஏரியாவில், ஒரு ஹோட்டலில், அங்கே ஃபோன் சார்ஜ் எல்லாம் போடக்கூடாது. க்ளோன் பண்ணிட்டுவாங்க உங்கள் ஃபோனை. அதே மாதிரி ப்ளூடூத் ஆனில் வைக்கக்கூடாது, விசிபிள் டு எவ்ரி ஒன் வைக்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? இது மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இது தான் பேசிக்காக. அப்புறம் வந்து நீங்கள் சொல்லுங்கள் எதனா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இல்லை இப்போ பொதுவாக இந்த மாதிரி சார் நம்ம ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்மார்ட் வாட்ச் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃபோன் வருது, ஃபோனில் வாட்சில் பேசுகிறது ஃபோனு. இந்த வாட்ச் என்ன செக்யூரிட்டி கொடுக்கும்? நோட்டிஃபிகேஷன்ஸில் அதில் ஒருத்தர் தன்னோட இதெல்லாம் இழந்துருக்கிறாரு. இப்போ வந்து இந்த ஸோ கால்டு மேட்ரிமோனியல் ஆப்ஸு, டேட்டிங் ஆப்ஸு நிறையா வந்துருக்குது. ஆமாம், அதே இதெல்லாம் பார்த்து நான் நம்மளால் ஏமாந்துறான் தப்புன்னு. 6லேருந்து 60 வரை ஏமாறுறான். 60 வரை கூட ஏமாறுறான். என்கிட்ட ஒருத்தர் கேட்டு, சார் இந்த ஆப்பு போட்டால் எப்படி சேர பொண்ணு, இந்த ஆப்பு போட்டால் அப்படி தான் இப்போ முடிஞ்சு போச்சு கதை அப்படி என்ன முடியாது. நம்ம வந்து கூடுமான வரைக்கும் அந்த இப்போது பழைய பதிவுகள் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ஐடி கம்பெனிக்குள்ளே போகும்போதே அவன் பட்டன் ஃபோன் எடுத்துன்னு வந்துடுறான். புரிஞ்சுங்களா? இந்த டச் ஃபோன் எடுத்துன்னு வரேன், ஆண்ட்ராய்டு எடுத்துன்னு வரேன்னு சொல்கிற காரணமே அதானே. டேட்டா ஃபிஷிங் ஆகிடும் அப்படின்றாங்க. அதனால் நம்ம தான் கவனமாக இருக்கும். சார் இப்போ திருப்பி நம்மளோட ஃபேவரட் ஏரியா சார் ஆன்மீகம். ரைட், சூப்பர் சொல்லுங்கள். இப்போ கடந்த பதிவுலாம் நிறைய கோயில்களை பற்றிலாம் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு 2 சுயம்பு கோயில்கள் பற்றின ஒரு கேள்விகள்கிட்ட சார். இப்போ சனீஸ்வர பகவான் அவருக்கான ஒரு சுயம்பு கோயில் இருந்ததுன்னா அது எங்கே, என்ன பலன்கள், அந்த மாதிரி கொஞ்சம். நாங்கள் ஒரு பல முறை சொல்லியிருக்கேன். சுயம்புன்றது வந்து இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு சமாச்சாரம். இந்த பூமிக்கு வந்து இறைவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எந்த வடிவில் வந்தாலும் அது மறைந்துடும் அப்படின்ற நினச்சிட்டு ஒரு கல் வடிவில் தான் தோன்றார். இந்த கல் உயிரோடு இருக்குது அப்படின்றது வந்து ஏதாவது ஒரு மனிதரோ இல்லை முக்கியமாக மோஸ்ட் ஆஃப் இடத்துகளில் வந்து பசுக்கள்
அங்கே போனால் தெரியாது, அதுவே பால் சுரம் வந்துடும், இல்லை யாரோட கனவுல வந்து சொல்லும் அப்படின்னு தான் ஐதீகமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சுயம்பு ஏன் தோன்றுறது அப்படின்றது வந்து இந்த பேரிடர்கள்லேருந்து காப்பாற்றிருக்கோம். இந்த மக்களுக்கு வந்து இது வந்து தெரியணுன்றக்காக தோன்றப்பட்டதான். இது வந்து ஒரு முனிவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வாதி பகவான் சொல்லக்கூடிய சிவன் அவர்கிட்ட போய் வேண்டின போது அவர் கொடுத்த ஒரு வரம் தான் இது. புரிஞ்சிங்களா? அப்போ வந்து இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம ஞானதேசிகர் சித்தர்கிட்ட நான் அவர் உயிரோடு இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கும்போது சொன்ன கேட்டவன், ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு சுயம்பு இருக்குது. 9 கிரகங்களுக்கும் ஒரு சுயம்பு இருக்குது அப்படின்னாரு. என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்ட்டு, இருக்குடா அப்படின்னாரு. அப்புறம் அவர் ஒரு 2 இதை வந்து குவாலிட்டி சொல்லிட்டு போனார். ரொம்ப நீ பயப்படுறது யாருங்க அப்படின்னு கேட்டார். தெரில சாமி அப்படின்னு. சனீஸ்வரன் தான் ரொம்ப பயமுறுத்துவான். கமர்ஷியலாகவே அஸ்ட்ராலஜி நம்ம சனீஸ்வரனை பயமுறுத்துவாங்க. அது வந்து கொஞ்சம் நீ மனசில் வச்சுக்கோ, யாராவது கேட்டால் சொல்லு அப்படின்னாங்க. நீங்கள் கேட்குறீங்க, நான் சொல்கிறேன். இந்த சுயம்பு சனி அப்படின்றது குச்சனூர் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது. குச்சனூர் தேனி மாவட்டத்தில் கம்பம் என்ற இடத்துல இருக்குது. இது என்ன பெரிய அதிசயம்னு கேட்டிங்கன்னா, இந்த சுயம்பு வளர்ந்துட்டே இருக்கு. இன்னைக்கு வரலும் வளர்ந்துட்டே இருக்கு. அந்த வளர்ந்து ரொம்ப வளர்ந்து விளாண்டுக்காக ஒரு முனிவர் வச்சுருக்க மஞ்சள் காப்பு போடுங்கன்னு. மஞ்சள் காப்பு போட்டதுக்கு ஆக அது வந்து வளர்ச்சி கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. எந்த விதமான சனி தோஷத்துக்கும், அது மட்டும் இல்லாத எல்லா தோஷங்களுக்கும் இங்கே நிவர்த்தி கிடைக்குதுன்றாங்க. குச்சனூர் சுயம்பு சனீஸ்வரர். இதுக்கப்புறம் நான் வியந்து அவர் ஞானதேசிகரே சொல்லிட்டு போன இன்னொரு விஷயம் சனி பற்றி. சனிக்கு யந்திரம் இருக்குது தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு யந்திர கோயில் இருக்குது. இல்லை சார். நீங்கள் அப்போ வந்து உங்களை ஒரு தாட்டி டூர் கூப்பிட்டு போனோம். ராணிப்பேட்டை தான் நம்ம ஊர். அதுலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது சனி யந்திர டெம்பிள்னு. அது பூமியிலேருந்து அது சுயம்பு மேலே வந்தான். இன்றைக்கி அது வந்து பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகிருக்கு. சனீஸ்வர யந்திரம் இயற்கையாகவே கல்லுலேயே வரைஞ்சிருக்காங்க. அது ஒரு காட்டுக்குள்ளே ஒரு வயல்வெளியில் இருந்தது. அது ஒரு பெரிய விஷயம். பிட்வீன் ராணிப்பேட் காஞ்சிபுரம் வாலாஜாபாத்துக்கும் வேலூருக்கு நடுவில் அங்கே யாரை கேட்டாலும் சனி யந்திர டெம்பிள் எங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ சென்னைக்கு ரொம்ப பக்கத்தில். ரொம்ப பக்கத்தில். நெக்ஸ்ட் டைம் ராணிப்பேட்டை போனீங்கன்னு நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக. அதே மாதிரி மக்கள் ரொம்ப பயப்படுற அடுத்த வந்து எல்லாருக்கும் கல்யாணம் அது இது பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பல பேர் கல்யாணத்தை நிறுத்தி வச்சுருக்கிற ஒரு மேட்ரு வந்து செவ்வாய் தோஷம். என்ன சும்மா போய் கூட விளையாட்ட கூட ரொம்ப நாள் கல்யாணம் ஆனா அவனை கேட்குறான் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் அப்படின்றான். என்ன அதுக்கு சுயம்பு செவ்வாய் தோஷம் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சுயம்பு செவ்வாய் தோஷம் சுயம்பு செவ்வாய் கோயில் அப்படின்றது வந்து சுயம்பு லிங்கேஸ்வரனே வந்து ஏதோ ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் இவர் ஞானதேசிகர் சொன்னதான். அது வந்து கூடங்குளம் அப்படின்ற ஒரு திருநெல்வேலி மாவட்டம். ஆமாம். அதுக்கும் திருச்செந்தூருக்கும் நடுவில் ஒரு ஊரில் ஒரு கோயில். இந்த கோயில் மட்டும்தான் சிவபெருமான் கோயில் வந்து கடற்கரையை ஒட்டி இருக்குமா. அங்கே வந்து செவ்வாய்க்கு சிறப்பான பரிகாரம் கிடைக்கும். ஆக இயற்கையாக நம்ம சுயம்பாக பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கோயில் போகலாம். கோயில் போயிட்டு வந்து அங்கே முறைப்படி அங்கே இருக்கக்கூடிய பூஜைகளை பண்ணி. ஆனால் ஒன்று பதிவிடுங்க சார், எந்த கோயிலுக்கு போனால் அந்த ஸ்தலத்தில் வந்து ஒரு நாள் தங்கணும். ஒரு நாள்னா ஒரு இரவு ஒரு இரவு அங்கே அதுக்கு கோயிலில் தூங்கணும் அவசியம் கிடையாது. அதே போனோம் வந்தோன்னு இருக்கக்கூடாது. ஒன்று. 2வது முக்கியமான விஷயம் என்ன நீங்கள் பார்க்கணுன்னு கேட்டால், அங்கே ஸ்தல விருட்சம் என்னென்னு பார்க்கணும். ஒவ்வொரு கோயிலுக்கு ஸ்தல விருட்சம் இருக்கும். அந்த ஸ்தல விருட்சத்துக்கிட்ட ரொம்ப நேரம் உட்காந்துருக்கணும். ஏன்னா அந்த சாமி அங்கே தான் இருப்பாங்களாம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். கொடி மரம் தான், கொடி மரத்துக்கிட்ட இருக்கணும். இதெல்லாம் அந்த வணங்குதல் முறைகள். அப்புறம் ஆடை எப்படி போட்டு போகணும் அப்படின்றது. அந்த கோயிலில் இருக்கக்கூடிய வரலாறை படிச்சுட்டு போய் அந்த கோயில் முறைப்படி ஒழுங்காக பண்ணிட்டு வந்தால். அதாவது நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு முறை போனால் போதுமா சார்?
அது வந்து என்னால் அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்சேன்னா குறைஞ்சது 9 முறை, ஒரு 18 முறை, ஒரு 27 முறை போயிட்டு வரணும். அப்போ தான் அது சரியாக வரும். ஒரு முறை போயிட்டுலாம் வந்து ஈவன் ஒரு புஸ்தகத்தை கூட ஒரு முறை படித்தா நல்லா புரியும். சொல்லுங்கள், அடுத்து சொல்லுங்கள். இப்போ இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ டெய்லி ராசி பலன் வந்து டெய்லி ராசி பலன் அப்படின்னு ஒரு கான்செப்ட்டு நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இதுக்கு ஏதாவது அல்டர்னேட்டிவ் இருக்குங்களா? இதை இதை இது இது இல்லை இது கேள்வி நீங்கள் கேட்க காரணம் என்ன? ஒரு பல நண்பர்கள் ஒரு சந்தேகம், இல்லை ராசினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ராசி நம்ம கோள்களோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், அதுவும் கூட இல்லையா? நீங்கள் பிறந்த போது சந்திரன் எந்த கட்டத்தில் இருந்தாரோ அந்த கட்டத்தில் இருக்கிறது ராசி. ஓ, சந்திரன் எந்த கட்டத்தில் இருந்தாரோ அதுதான் ராசி. இப்போ நீங்கள் கன்னி ராசியாக இருக்கலாம், கும்ப ராசியாக இருக்கலாம், நான் கன்னி ராசியாக இருக்கலாம், இன்னொரு தம்பி கேமரா எடுத்துக்கிற தம்பி வந்து மேஷ ராசியாக இருக்கலாம். இந்த அன்னைக்கு சந்திரன் வந்து ஒரு வீட்டில் வேணாமல் ஒரு 1 நாள் 2 நாள் இருப்பான்னு கணக்கு இருக்குது. அந்த நாளில் வந்து ஒருத்தர் மட்டும் பிறகுறாரு, பல கோடி பேர் பிறகுறாங்கல்ல. அப்போ அத்தனை கன்னி ராசி ஜனங்களுக்கும் கும்பராசி ஜனங்களுக்கும் ராசி ஜனங்களுக்கும் இந்த பலன் சரியாக வந்துடுமா? இல்லை, அதுதான் வராது. அப்போ இண்டிவிஜுவலாக பார்க்கணும் அப்படின்னா, ஓரளவு பார்க்கணுன்னா தாராபலன் ஒன்று இருக்குது. ஓகே, ஒரு பலன் அது நிறைய ஆப்ஸ்லேயே வந்துடுச்சு. இப்போ நித்ரா கேலண்டர்னு எடுத்திங்கன்னா தாராபலன் இருக்கும். அது என்ன கேட்கணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நட்சத்திரம் என்ன, இன்றைக்கி நட்சத்திரம் என்ன, அப்படி போட்டு அதில் பார்த்து தெரிஞ்சிடும். இன்றைக்கி நல்லது நடக்கும், சேம தாரை, சம்பத்து தாரை, விபத்து தாரை, இப்படி பல தாரைகள். தாரானா உங்களுக்கு இன்றைக்கி என்ன பாக்கியம் இருக்கு? என்ன தாரானா ஏதோ மேடம் நினச்சது இல்லை, தாரா என்ன பாக்கியம். அந்த தாராபலனை பார்த்தா இன்னும் கொஞ்சம் மைக்ரோஸ்கோப்பிக்காக நீங்கள் செயல்படலாம். ஓகே. இல்லை, அதுதான் சார். இப்போ ராசி பலன்றது ரொம்ப காமனாக இருக்குது. அதை தாண்டி தாராபலன் ஏன் வந்து ஜோசியர்களால் சொல்ல முடியல அப்படின்னா, ஒருத்தரோட பிறந்த நட்சத்திரம் அன்றைக்கு நட்சத்திரம் கிட்டத்தட்ட 27 நட்சத்திரங்கள் இருக்குது. 27 நட்சத்திரங்களுக்கு அவர் சொல்லி முடியக்குள்ள 9 ராசி சொல்லிட்டு போய்டுவார் டக்குன்னு. 27 நட்சத்திரத்துக்கு அந்த ஷோ நீங்கள் டைம் கொடுக்க மாட்டீங்களா டிவியில்? அதனால் அது வந்து அதுதான் சொல்லுங்கள். ஓகே சார். டிசம்பர் எண்டுக்கு வந்துட்டோம். புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு வரப்போகுது 2024. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஜோதிடம் இதிலெல்லாம் பயங்கர ஆர்வம், அது இல்லாமல் வல்லுநர் வேறு. நீங்கள் வந்து 2024 எப்படி இருக்கும் அப்படின்றது உங்கள் பார்வையில் கொஞ்சம் சொல்லுங்கள். உங்கள் கேள்வியில் சின்ன திருத்தம் பண்ணிக்கிட்டேன். அந்த தாராளமாக ஒன்று. ஆங்கில வருடம் நம்மளுக்கு ஒத்து வராது. நம்மளுக்கு வருடம் வந்து சித்திரை மாதம் தான். சித்திரை மாதம் இல்லை, அது ஜனவரின்றதுனால அதாவது இப்போ மக்கள் குழப்பிடக்கூடாது இல்லை. கரெக்டு. சித்திரை 1 தான் நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு. அந்த வருடத்துக்கு பேர், வரக்கூடிய வருடத்துக்கு பேர் குரோதி வருடம். ஓகே, அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. ஓகே. கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நானும் பார்த்து தான் இருக்கேன், என்ன வருது நம்மளும் பார்த்தாது. இப்போ மெம்பர் இல்லை பாரதி வருடத்தில் அப்போ பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகமான ஒரு மழை இருக்கும், ட்ரெயின் மீண்டும் அப்புறம் வந்து மத்திய மாநில அரசுகள், இந்த அரசுகளுக்குள்ள ஒரு புரிதல் இல்லாமல் நிறையா இருக்கும் அப்படின்றாங்க. அரசியல்வாதிகள், இந்த அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படும். ஓகே, அவங்க எதிர்பார்த்துட்ருக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஓகே, சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஓகே. இது ரொம்ப மைக்ரோஸ்கோப்பிக்காக நம்ம போனோம்னா அது வந்து சரிப்பட்டு வராது. ஏன்னு கேட்டால் மைக்ரோஸ்கோப்பிக்காக போகிறது தப்பு தான். ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஆரோஸ்கோப்பை பார்த்தா தான் சொல்ல முடியும். கரெக்ட். இது வந்து இந்த மாதிரி இதுக்கு வந்து லோக கணிப்புன்னு பேர் இருக்குது. அந்த பூமத்திய ரேகை இருக்குது இல்லையா, அந்த பூமத்திய ரேகைக்கு மேலே எவ்வளோ டிகிரியில் வரோம், நம்ம எந்த டிகிரியில் போகிறோம், அதுதான் அந்த ஆண்டு பிறக்கக்கூடிய லக்னம், அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது. அதே மாதிரி ஒவ்வொரு நம்ம இந்தியாவை பொறுத்த பார்த்தா நம்ம மிலிட்ரியில் நம்ம வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல் டெவலப்மெண்ட்டில் வருவோம். அது ஒரு இராணுவ தளவாடங்கள். அதாவது இப்போ இராணுவ தளவாடங்கள்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் என்னவாக இருக்குன்னா, ஒரு மன்னருக்கு கேட்டுப்பார்ல, நம்ம நாடு எப்படிடா இருக்குன்னு கேட்டால் அவர் சொல்லியிருப்பார். அமைச்சர், அந்த ஜோதிட அமைச்சர் சொல்லியிருப்பார், மன்னா கவலைப்படாத, நம்ம படையெல்லாம் ரொம்ப பலப்படுத்தி எதிரிகள்லாம் நடுங்க விட்டுலான்னு சொல்லியிருப்பார். அதை இப்போ நம்மால் என்ன சொல்கிறாரு, இராணுவ தளவாடங்கள் அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிக்க வேண்டியதான்.
இப்போ பூமத்திய ரேகை அப்போது அந்த லோக ஜாதகத்தில் பார்க்கும்போது இயற்கை சீற்றங்கள் எங்கே அதிகமாக இருக்கும், லைக் இந்த மாதிரி நிலநடுக்கங்கள்லாம் எங்கே அதிகமாக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இந்தோனேஷியா, ஈரான், ஈராக்கு, அமெரிக்காவில் சில பகுதிகள் கூட அந்த டிகிரியில் வருதுன்னு சொல்லி நம்ம நம்ம எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழுமம் பார்த்து நாங்கள் பார்க்கும்போது அதை சொன்னார் ஒருத்தர். அப்புறம் வந்து இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, மீண்டும் ஒரு பெரிய மழை வருது அப்படின்ற போது மழைக்கான பாதுகாப்புகளை ஏற்பாடு பண்ணி கண்டிப்பாக பாதுகாப்பு. இந்த மழை வந்துச்சு, ஒரு மாதிரி மழை வர அடுத்த தீபாவளிக்கு தான் வரும், அந்த கதெல்லாம் வேண்டாம். இனிமேல் நம்ம உஷாராக இருக்கிறது நல்லது. இன்சூரன்ஸ்லாம் பண்ணிவிட்டு வீடை உயர்த்தி கட்டி, அப்புறம் வந்து அந்த ஜென்ரேட்டருக்குன்ற அது இது, அப்புறம் வந்து இன்வெர்ட்டருக்கு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பொருளெல்லாம் கொஞ்சம் உயரமாக வச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கலாம். முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இனி காருக்கெல்லாம் இன்சூரன்ஸ்லாம் கரெக்டாக பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லது. அது வந்து அப்புறம் வந்து எல்லா நாட்டிலையும் இப்போ என்ன ரொம்ப பேர் கேட்ட ஒரு கேள்வி என்னென்னா, இந்த ஷேர் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு ஜோதிடத்தில் நாம் ஆராய்ச்சி பண்ணி ஜோதிட வாலியாக பார்க்கும்போது அந்த அந்த ஷேர் மார்க்கெட்லேருந்து ஒரு என்ன சொல்வீங்க அதுக்கு, அது வந்து ஒரு 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 சின்ன ஒரு விளையாட்டு தானே அது. ஆமாம், யாருடைய பிஸ்னஸ்லேயே நம்ம பெட்டிங், அது பேர் பெட்டிங்கும் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, ஆப்ஷன்ஸ் அது மாதிரி அது என்னமோ சொல்கிறாங்கல்ல, அதில் வந்து ஏகப்பட்ட சரிவு இருக்கும். ஸோ இந்த புது கம்பெனியில் போய் ஷேர் வாங்குறது, புது கம்பெனியில் ஷேர் போட்டு இன்னொரு 10 வருஷம் கழிச்சு ஏறிடும் அப்படின்றது. அப்புறம் அந்த மாதிரி எடுத்தோம்னா அந்த ஆப்ஸில் கூட ஏதோ சூதாட்ட ஆப் அந்த மாதிரிலாம் இந்த குயிக் பண்ணியெல்லாம் பண்ண முடியாது. ஓகே, அது மாதிரி பண்ண முடியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றாங்க. விளைச்சல் நல்லா இருக்கும்ன்றாங்க, விவசாயிகளுக்கு விளைச்சல் நல்லா இருக்கும்ன்றாங்க. சில தானியங்கள் நல்லா கிடைக்கும், சிலதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்றாங்க. ஸோ இந்த குரோதி விடத்தில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே லாபம் அதிகமாக இருக்கா விரயம் அதிகமாக இருக்குமா கடைசியில் ஒரு கணக்கு எடுப்பாங்க. இப்போ இது சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த முறை இந்த குரோதி விடத்தில் லாபம் கம்மியாக இருக்குது, விரயம் அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அப்போ வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து லாபங்கள் கம்மியாக தான் இருக்கும், விரயங்கள் அதிகமாக இருக்குன்றது அந்த குரோதி வருடத்தோட ஜாதக பலன். ஓகே, அநேகமாக இதை வந்து பல பஞ்சாங்கங்கள்லேயும் அது எழுதி இருக்கணும். என்ன எழுதி இருக்கணும். அப்படி எழுதி பார்க்கும் போது அந்த லாபம் கம்மியாகவும் விரயம் அதிகமாகவும் இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இந்த கொரோனாவுக்கு முன்னாடி நான் ஒரு இதை ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது கிருமிகள் ஜந்துகளால் பாதிப்பு ஏற்படும் வந்துச்சு. இப்போ பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. கரெக்ட். அப்போ பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து அப்போ இது இப்போ ஃபியூச்சர் நம்மளுக்கு வந்து நம்ம கவனமாக தான் இருக்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக. இப்போ இது ஆன்மீகத்தோடு ஒட்டி பார்க்கும்போது இப்போ இதுக்கு வந்து ஏதாவது ஒரு நம்ம முன்னெச்சரிக்கையாவோ இல்லை ஒரு தெய்வத்தை நாடி போகலாம், ஒரு பரிகாரமோ இல்லை இது நமக்கு ஒரு ஆறுதல், இல்லை நம்ம தெய்வம்னாலே அதானே நம்மளை மீறி சில அப்படி நீங்கள் சொல்கிறது ஆறுதல்ன்ற வார்த்தையை நான் ஒத்துக்க மாட்டேன். கடவுளை நம்பினவர் மட்டும்தான் கைவிடப்பட மாட்டார். கரெக்ட். அப்போ கண்டிப்பாக அதை முயற்சி ஒத்துக்கிறீங்களா? மனிதன் நம்பணும் துமில் அது இப்போ எந்த கடவுளை நம்பணும்? இது ஒரு நல்ல கேள்வி, சிறந்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. எந்த கடவுள்லாம் திருப்பி அது ஒரு இல்லை, அது அப்படி இல்லை. குலதெய்வம் ஃபஸ்ட்டு. குலதெய்வத்திட்ட போய் அப்பா சாமி பார்த்துக்கோ, புயல் வருது மழை வருதுன்னு சொல்லிக்கிறானுங்க, அதெல்லாம் பார்த்து நம்ம கொஞ்சம் காப்பாற்றிக்க சாமி. அந்த பிறந்த நாள் 11 நட்சத்திரத்தில் போயிட்டு ஒரு முறையாவது குலதெய்வத்துக்கு பார்த்து வந்துடணும். பொங்கல் வச்சு பொங்கல் அதெல்லாம் வச்சு சமைச்சு குலதெய்வத்தை எவ்வளோ நீ பீஸ்ஃபுல் பண்ணுறையோ அதை பண்ணோம். இப்போ அடுத்த கேள்வி நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க, குலதெய்வம் தெரியாத என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்பீங்க. இருக்கவே இருக்கார் நம்ம பெருமாள். அவரை மாதிரி காப்பாற்றுறதுக்கு யாருமே கிடையாது. அவர் பல ரூபங்கள் இருக்கிறார். விஷ்ணு இதற்கெல்லாம் 8வது டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி விட்டுருக்கிறார். அவர் தான் நம்ம மாண்புமிகு சிவபெருமா சார். அவர் வந்து என்ன அது இதை விட சார், தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அப்படின்னு போகிற நம்ம தகவல் பாட்டு போயிருக்காரு. தர்மம் பண்ணுங்க சார். இல்லை கண்டிப்பாக ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து பிறகு தர்மம் பண்ணாதீங்க. அதை ஒரு முன்னாடியே உங்கள்கிட்ட வேலை செய்கிற எத்தனையோ அடிப்பட்ட ஜனங்களுக்கு
துணி எடுத்து கொடுங்க, சாப்பாடு எடுத்து வாங்கி கொடுங்க, புஸ்தகம் வாங்கி கொடுங்க. இதுதான் ஞானதேசிகர் சொல்லிட்டு போனது. வயிற்றில் இருக்கிற தீ, மனசில் இருக்கிற ஒரு பாரத்தை நீ கம்மி பண்ணினாலே அங்கே உன்னை தேடி தெய்வங்கள் உங்கள்கிட்ட வந்து நிற்கின்றான்றார். ஒரு பாட்டு பாடியே அபிராமியை கூப்பிட்டார்ல, புரிஞ்சுங்களா? கரெக்ட். என்ன அப்போ அந்த இசைக்கு, அந்த பாட்டில் இருக்கிற சொற்களுக்கே இருக்குன்னா தர்மத்துக்கு எவ்வளோ விஷயம் இருக்கும். கண்டிப்பாக. புரிஞ்சுங்களா? அதனால் வந்து குலதெய்வம் தெரியாது அவங்களுக்கு, விஷ்ணு அதையும் சிவபெருமான், சிவன். இதை போய்ட்டு அப்புறம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தர்மம், தான தர்மங்கள். மருந்து வாங்கி கொடுக்கலாம். ஒரு ஹாஸ்பிட்டலில் எத்தனையோ குழந்தைகளுக்கு பாட புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம், எழுது பொருட்கள், இது எல்லாத்துக்குமே ஒரு பரிகாரம். இதெல்லாமே ஒரு பரிகாரங்கள் தான். கரெக்ட். செருப்பு காலனி வாங்கி கொடுக்குறது கூட ஒரு பரிகாரம்னு சொல்கிறாங்க சனீஸ்வரனுக்கு. நம்ம பயந்துட்டு போய் பல ஆயிரம் கணக்கில் வந்து ஹோமம்லாம் பண்ணுறோம். என்ன அப்புறம் வந்து ஒரு கோயிலில் வந்து போய் பார்த்தேன். நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம்னா, நான் ஒரு கோயிலுக்கு போனால் போகும்போது ஒரு 5 லிட்டரு நல்ல தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு போவேன். அந்த சாமிகிட்ட கொடுத்துட்டு, அந்த வீட்டை கோயில் நிர்வாகிகிட்ட கொடுத்து வச்சுக்கோங்க, இரவெல்லாம் அந்த சாமிக்கு ஊற்றுங்க, லைட் எரிட்டோன்னு. அது பேர் வந்து தூங்கா விளக்குன்னு பேர். அதுக்கு அது தூங்கா விளக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஓகே. ஒரு ஊரையே காப்பாற்றும். 7 காத தூரம்னு சொல்லும். ஒரு காதம்னா எத்தனை மைல்னு நீங்கள் அப்புறம் இப்போ டிக்ஷனரியில் பார்த்துங்க. 7 காத சுற்றளவுக்கு தூங்கா விளக்கில் இருக்கிற ஒளி வந்து அந்த ஊரை காப்பாற்றும். ஓ. இப்போ தான் நீங்கள் எல்இடி லெஜன்லாம் சொல்கிறீங்க. இதுவே உங்களுக்கு வசதி இருந்து அந்த கோயிலுக்கு ஒரு சுத்தமான பசு நெய் வாங்கி கொடுத்துன்னு வச்சுங்க, உங்கள் வம்சமே எங்கேயோ போயிடும். ஒரு சாமி இருட்டில் இல்லாத ஒரு விளக்கு ஒன்று எரிஞ்சிட்டு வச்சுங்க, எப்படி இருக்கும் பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஸோ இவ்வளோ தான் மேட். என்ன அதில் குரோதீவனம் எப்படின்னா வரட்டும், அதை விட்டுருலாம். நம்ம வந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த சிஸ்டம் தான் இருக்குது. கரெக்ட். நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த சித்தர்கள், ஆன்மீக பெரியவர்கள், ரிஷிகள் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போனது இன்னும் இருக்குது. இந்த பதிவில் நான் தொடர்ந்து ஒரு ஆஃப் த ரெக்கார்டு கொஞ்சம் போகிறேன். இப்போது மகாபாரத போரில் பார்த்தா 16 வியூவை வைக்கிறார் நம்ம கிருஷ்ணர். இந்த சந்தையில் வியூகன்னா என்ன சொல்கிறது, ஃபார்முலா. அந்த ஃபார்முலா யாருக்கும் ஓப்பன் பண்ண முடியலையே. புரிஞ்சுங்களா? இல்லையா? அப்புறமால் எவ்வளோ பெரிய அந்த அந்த மகாபாரதம் உண்மையாக பொய்யான்னு அப்புறம் பேசிக்கலாம். கரெக்ட். என்ன அப்புறம் கடைசியில் அந்த பிரம்மாஸ்திரன்றது என்ன? அதான் அணு. ரொம்ப போர். ஒரு சரஸ்வதினு ஒரு ஆறே காணாம போயிடுச்சே. அதை படித்து பார்த்தீங்கன்னா, இந்த மகாபாரதத்தில் எண்ட் அப்படியே சினாப்சிஸ் படிச்சுட்டு வந்தீங்கன்னா, அந்த பிரம்மாஸ்திரத்தை கொடுத்த பிறகு அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த அந்த சோக்கால் அப்போ இருந்து இது வந்து காணாமல் அந்த இதே காணாமல் போயிடுச்சே. ஸோ நம்ம ரிஷிகள், நம்ம மக்கள், நம்மளுடைய ஆன்மீக பெரியவர்கள் வந்து பல அற்புதங்களை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம வந்து ஒரு கடலில் ஒரு துளி மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிங்க, அவ்வளோதான். இந்த 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 வாரம் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப நல்ல ஒரு பதிவு சார். எல்லாருமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள். நம்ம மீண்டும் திரும்ப இணைவோம் சார். பிபியோட எனக்கு இணைவது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா வந்து நான் பார்த்த என்னை கேள்வி கேட்குற ஜனங்களில் என்ன ரொம்ப அறிவார்த்தமாக பாவம் ரொம்ப ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணி நன்றி இந்த கேள்வியெல்லாம் கேட்டு, அதுவும் ஒரு ஒரு நல்ல ஒரு மக்களை வச்சு அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்க. அதுக்காக நான் மீண்டும் இந்த ஸ்டுடியோ சார்பாகவும் உங்கள் என் சார்பாகவும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.